ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வியூவர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார். அவருக்கு 36 வயசு ஆகுது. 55 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறாரு. ஒரு 10 crore ருபீஸ் வந்து கார்பஸ் சேர்க்கணும். இதுதான் அவரோட ரிக்குவயர்மெண்ட்டு. ரோட் மேப் கேட்டிருந்தாரு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கான கான்செப்ட்டு. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 36லேருந்து 55 வயசுன்றது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 19 இயர்ஸுங்க. இது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் அவருக்கு இந்த டைம் இருக்குது பார்த்திங்களா, டைம் ஃபேக்டர், இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா வெல்த் க்ரியேஷன் ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரிட்டர்ன்ஸ். எந்த ஃபண்ட் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நம்ம வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் வச்சுக்கலாமா, மிட் கேப் ஃபண்டில் வச்சுக்கலாமா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோலேயே நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் மட்டும்தான் அவங்களோட போர்ட்ஃபோலியோவே இருக்கும். அதே மாதிரி அவங்க இன்னும் ரிசர்ச் பண்ணுவாங்க, எந்த கம்பெனியோட ஃபண்டு வந்து நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ரிட்டர்ன்ஸில் ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்ம என்ன ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ரியல் வெல்த் பில்ட் ஆகிறதுக்கு, அதுவும் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா டைம் தாங்க. இதை தான் நிறைய இன்வெஸ்டர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இவரோட ஏஜுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம்ன்றது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. சரி, இவருக்கு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த கேல்குலேட்டர், எஸ்ஐபி கேல்குலேட்டர் சிம்பிள் அதில் வந்து பார்க்குறோம். அப்போ அவருக்கு தேவையான அமௌண்ட்டு 10 crore. 12% ஆன் அன் ஆவரேஜ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் கேல்குலேஷனுக்கு. ஸோ 19 இயர்ஸ் டைம் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா மந்த் அண்ட் மந்த் பார்த்திங்கன்னா 1,14,000 rupees அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு தோணலாம், இது என்னங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது 1,14,000. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த 1,14,000 நம்ம இந்த மாதிரி யோசிச்சு, இல்லை அவர் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டிலே ஆகுதுன்னு வச்சுப்போமே, காஸ்ட் ஆஃப் டிலேன்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன, எதுக்கு நான் இதை முக்கியமாக இதை நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா, இப்போ 1,14,000 இதுவே ஆல்ரெடி அதிகம், கரெக்டுங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு 2 years டிலே பண்ணார்னா, யோசிச்சு நம்மளால் முடியல, இல்லை இதில் வந்து கன்விக்ஷன் வராமல், நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட அசட்டை பற்றி நமக்கு அதோட வேல்யூ புரியாமல் ஒரு 1 or 2 years எடுக்குதுன்னு வச்சுங்களேன். 2 yearsக்கு அப்புறம் 1,14,000 பண்ண வேண்டிய இடத்துல அவருக்கு அதே கார்பஸ் 10 crore ரீச் பண்ணுறதுன்றது மைல் ஸ்டோன், ஓகேங்களா? இது நம்மளோட கோல் போஸ்ட். இதை சேஞ்ச் பண்ண முடியாது, இதுதான் ரிக்குவயர்மெண்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த 2 years டிலேனால பாருங்கள், 1,14,000 பண்ண வேண்டிய இடத்துல 1,49,000. ஓகே, இல்லை ஒரு 5 years டிலேனா பாருங்கள் 2,19,000. அப்போ நல்லா பாருங்கள், 1,14,000 பண்ண வேண்டிய இடம் 1 lakh பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 5 years டிலேயில் பாருங்கள் 2 lakhs பண்ணுறோம். அப்போ எல்லாருமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, காஸ்ட் ஆஃப் டிலே. இப்போ நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அந்த வெல்த் கிரியேஷன் ஃபார்முலாவில் டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். ஒரு 5 years டிலே பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட எஸ்ஐபி அமௌண்ட் நியர்லி டபுள் ஆகுது. அதனால் நம்ம இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இப்போ வந்து சார் 1,14,000ன்றது ரொம்ப அதிகம், நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி, டாப் அப் எஸ்ஐபின்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். அதெல்லாம் கூட நான் இப்போ என்ன நம்ம சஜஷன் பண்ணுறோம், என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது, என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஒரு காமன் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கூட பார்த்திங்கன்னா இந்த கால்குலேட்டர்ஸ் எல்லாமே, இப்போ நான் காஸ்ட் ஆஃப் டிலேலாம் போட்ட பாருங்கள், இது எல்லாமே பப்ளிக்காகவே ஃப்ரீயாகவே அவைலபிளுங்க. அதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில், எங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலான்றது, ஓகேங்களா? சரி, மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹ, இது வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு தாங்க. இது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னே வந்துடும். இது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும், இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஓகேங்களா? ஸோ நம்ம லாங்குவேஜ் எது, அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து கால்குலேட்டர் எடுத்துகிட்டு, இப்போ இவருக்கு கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அவர் 10 crore ரீச் ஆகணும். ஸோ கோல் எஸ்ஐபி கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டிலே பற்றி பேசணும் பாருங்கள், இது என்ன இம்பார்ட்டன்ட்ன்றது இந்த காஸ்ட் ஆஃப் டிலே கால்குலேட்டர் பற்றி பேசிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 30,000 ஆகலாம், 50,000 ஆகலாம், 60,000 ஆகலாம், 1,00,000 ரூபா ஆகலாம், ஓகேங்களா? அவங்க இந்த சைட்டில் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் போட்டுக்குங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ 10 வருஷத்துக்கு அப்புறமோ 15 வருஷத்துக்கு அப்புறமோ என்னன்றதை நீங்கள் அந்த இயர்ஸை நீங்கள் போட்டுட்டு, இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு 5லேருந்து 6% நம்ம போட்டுட்டு இதில் செக் பண்ணோம்னா, விலைவாசி உயர்வுனால இன்றைக்கி 30,000 ரூபான்றது வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அது எவ்வளோ தேவைப்படுன்றது இதில் நம்ம இதில் கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாமே அவைலபிள். கால்குலேட்டர்ஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் பண்ணுறதுக்கு வீடியோஸ்லையும் இது எக்ஸ்ப்ளனேஷன் எல்லா லாங்குவேஜஸுமே இருக்குது. அப்போ நம்ம இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளால் படித்தும் புரிஞ்சுக்கலாங்க, கற்றுக்கிற மாதிரி. இப்போ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. இப்போ இவருக்கு வந்து நம்ம அந்த எஸ்ஐபி அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா டாப் அப், ஓகேங்களா? அப்போது 60,000 ரூபா ஒரு மாதத்துக்கு பண்ணாருன்னா, அதே 19 வருஷத்துக்கு
ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் 12% வைக்கிறோம். டாப் அப் பாருங்கள் 10% தான். வருஷத்துக்கு வந்து டாப் அப் 10% பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா ரீச் பண்ண முடியுங்க பாசிபிலிட்டி. இப்போ இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்த 5-6 வருஷத்துக்கு நான் மேக்ஸிமம் பண்ண முடியும் சார். ஆனால் என்னால் 19 வருஷத்துக்குலாம் கமிட்மெண்ட் எடுக்க முடியாதுன்னா ரியாலிட்டியில் ஒரே ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைரியமாக பெரிய பெரிய அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோனில் எடுத்துருவாங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரோட சேலரியெல்லாம் சேர்த்து எவ்வளோ மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டியோ அந்த அளவுக்கு நம்ம லோனை எடுத்துகிட்டு, அதுவும் க்ரோர் கணக்கில் கூட லோன் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க, எடுத்துட்டுங்க. அப்போது கமிட்மெண்ட் பார்த்திங்கன்னா இஎம்ஐயை வந்து நம்ம கமிட்மெண்ட்டாக நம்ம வந்து கட்டணும் இல்லைங்களா? இல்லைன்னா பேங்க் விட மாட்டாங்க, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிவிடுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ நம்ம அந்த கமிட்மெண்ட் வந்து இந்த இடத்துல நம்மளோட எஸ்ஐபிலையும் இல்லை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் லம்சமாக எப்பப்பெல்லாம் நம்ம பணம் ஆட் பண்ணுறோம், அதே சீரியஸ் கமிட்மெண்ட் இதுலேயும் இருக்கணுன்றது தான் நான் இங்கே சொல்லிக்க விரும்புறது. அப்போது 60,000 ரூபான்றது நம்ம கட்டணுன்றது வந்து நம்ம மைண்டில் எப்படிங்க, இதே வந்து ஒரு 60,000 ரூபா படத்தில் 70,000 ரூபா 75,000 ரூபா கூட இஎம்ஐக்கு இருந்ததுன்னா நம்ம கட்டுவோம் பார்த்தீங்களா? அதே தான் இங்கே எஸ்ஐபி வந்து இங்கே 60,000 ரூபா நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன், இப்போ ஃபஸ்ட்டு 5-6 இயர்ஸுக்கு கட்டணுன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் சொல்ல முடியுமாண்ணா? நான் இன்னொரு ஆப்ஷனை நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்தில் இந்த இவர் கேட்ட ஒரு 2 crores அச்சீவ் பண்ணிட்டாருன்னா, அதாவது நான் வந்து எஸ்ஐபின்ற அமௌண்ட்டுன்னு மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணலைங்க. என்னென்னலாம் பாசிபிலிட்டி அவர் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான செலவுகள் போக மீதி இருக்கிறத எஸ்ஐபியில் கொண்டு வந்துட்டு, அவருக்கு அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கார்பஸை கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு 5 இயர்ஸில் 2 crores ரீச் பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் ஃபர்தராக டிஃபர் மட்டும் தான் பண்ணுறாருங்க. எஸ்ஐபி பண்ணலை, எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் இந்த கார்பஸை விட்டுட்டாருன்னா அடுத்த 14 இயர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 10 crores ரீச் ஆகிடுங்க. ஸோ நான் இது எதுக்கு நான் 3 ஆப்ஷன்னா ஜஸ்ட் டு அவேர்னஸ்க்காகவும் மைண்ட் ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், அவங்களால என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குதுன்றது வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கிற கால்குலேட்டர்ஸில் போட்டு அவங்கள ப்ராக்டிக்கலாக கால்குலேட் பண்ணிவிட்டு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மைல் ஸ்டோனை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, அது டுவர்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரி, இப்போது நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றதுனால ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து 60,000 ரூபா பண்ணுறாரு, 10% ஆனுவலி ஸ்டெப் அப் பண்ணுறாரு, 12% ரிட்டர்னில் வந்து 10 crores அச்சீவ் பண்ண போகிறாரு. சரி, இதில் வந்து அடுத்தது நம்ம எப்படி ஃபண்ட் செலெக்ஷன்லேருந்து என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நம்ம மெயின்ங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் என்னென்னா அசெட் அலோகேஷன். அப்போது ஈக்விட்டியில் ஒரு 80% வைக்கலாம். அதாவது அவங்களோட ஸ்டேஜை 3 ஃபேஸாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸு, அவரோட 36 வயசுலேருந்து 45 வயசு வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸு, 46லேருந்து 52 வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸு, 53லேருந்து 55 லாஸ்ட்டு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இந்த ஃபேஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து 80% ஈக்விட்டி வைக்கிறோம், 15% டெட்டுங்க, அதாவது பாண்ட்ஸு, 5% வந்து கோல்டு. அடுத்தது வந்து 46th இயர் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஈக்விட்டியை கம்மி பண்ணிடுறோம். 80லேருந்து 60% ஈக்விட்டி, 30% டெட் பாண்ட்ஸு, 10% வந்து கோல்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸ் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி பிளான் பண்ணும்போது ஈக்விட்டி போர்ஷனை பாருங்கள் நல்லாவே கம்மி பண்ணிவிட்டு 35% ஈக்விட்டி, 50% வந்து பாண்ட்ஸுங்க, டெட்டு, ஃபிக்ஸ்டு இன்கம்னு வச்சுட்டு 15% கோல்டு. ஸோ இந்த மாதிரி அசெட் அலோகேஷனை வேரியஸ் டைமில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் சேஞ்ச் பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதில். அதுக்கு அடுத்தது ஃபண்டு எப்படிங்க வைக்கணும்னா டைவர்சிஃபைடுனா என்னென்னா, நிறைய பேர் இப்போ என்கிட்ட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூக்கெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஃபுல்லாகவே மிட் கேப் ஃபண்டாக இருக்கும், இல்லை ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கும், இது தவிர வேறு எந்த ஃபண்டும் இருக்காதுங்க. அந்த மாதிரிலாம் பார்க்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அது தப்பான டைவர்சிஃபிகேஷன்னா என்ன ஆக்சுவலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் ஃபண்ட் இருக்கணும், லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்கணும், ஸ்மால் மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ், அதாவது ஹைப்ரிட், அக்ரெசிவ் ஹைப்ரிட், அந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸும் இருக்கணும், கோல்டு, மல்டி அசெட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் டிபெண்டிங் அப்பான் த கார்பஸ் சைஸ், நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தர் 10,000 ரூபா எஸ்ஐபி பண்ணுறாருன்னா ஒரு மல்டி அசெட் ஃபண்டு போதுமானதுங்க. அதே வந்து ஒருத்தர் 20,000 ரூபா 30,000 ரூபான்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா 2-3 ஃபண்டுங்க. அதாவது எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ் இன்க்ரீஸ் ஆக டைவர்சிஃபைடாக இருக்கணும். இது வந்து ஃபண்ட் லெவல் டைவர்சிஃபிகேஷன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஏஎம்சி லெவல்லையும் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க் மேனேஜர் சொல்கிறாருன்ட்டு நம்ம அந்த எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ, இப்போ எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபுல்லாக எஸ்பிஐலே இருக்குங்க. ஆக்சிஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கும், ஹெச்டிஎஃப்சியில் வைக்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா,
ஒரு சில டைம் வந்து இந்த பர்டிகுலர் ஏம்ஸில் மட்டும் நம்ம வச்சுருக்கும் போது, இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆக்சிஸில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பணம் அதில் இருக்கும்போது அந்த ஒரு ரிஸ்க் ஏஎம்சியோட ரிஸ்க் வந்துடுது. அப்போ நம்ம ஏஎம்சி லெவல்லையும் டைவர்சிஃபை பண்ணணும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபண்டு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட நமக்கு வந்து 3-4% கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது என்ன இம்பார்ட்டன்ட், அது எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிஹேவியர் கேப். அது என்னது பிஹேவியர் கேப்? 3-4%. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபண்டே 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், ஆனால் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 11%, 12% தான் இருக்கும். அது ஏன் அந்த கம்மியாச்சு? அதே மாதிரி ஃபண்டு நல்லா கொடுத்துருக்கும், 15% கொடுக்கும்போது இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 18, 19, 20% கூட இருக்குங்க. அதுதான் வந்து பிஹேவியர் கேப்புன்றோம். அப்போது இது எதனால் இந்த மிஸ்டேக் நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு மேலே வந்து ஈக்விட்டி மார்க்கெட், இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அப்போது பிஹேவியரெல்லாம் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நிறைய மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறது என்னென்னா எஸ்ஐபியை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ தான் வார் நடக்குது, சிச்சுவேஷன் சரியில்லை, ஒரே அன்சர்டனாக இருக்குது, நம்ம ஃபண்டை ஃபுல்லாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுப்போம், மார்க்கெட் ரிகவர் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன அங்கே மிஸ் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கங்க. டேட்டாவோடு எடுத்து வந்திருக்கேன். நம்ம இந்த டேட்டாவை பாருங்கள். February 2000 November 2004 இந்த 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸும் நிஃப்டியும் பாருங்கள், 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு தான். 5900 சென்செக்ஸ் இருந்தது. 4 இயர்ஸ்க்கு அப்புறமும் 5900 தான். நிஃப்டியும் பாருங்கள் அதே ஃப்ளாட்டு. ஆனால் அந்த டைமில் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணவங்களுக்கு வந்து எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் 17.5, 17% கிட்ட வந்திருக்குங்க. அப்போ 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டு ஃப்ளாட்டு தான். மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ் இண்டெக்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு வந்து 17% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. சரி, இது ஒரு இன்ஸ்டன்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 2010 சென்செக்ஸ் பாருங்கள் 20,000 20,000 தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நிஃப்டி பாருங்கள் 6,000 தான், சேஞ்ச் இல்லை. ஆனால் எஸ்ஐபி பண்ணவங்களுக்கு வந்து எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் 27.9, 27% ரிட்டர்ன்ஸுங்க. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா எஸ்ஐபி எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸுங்க. ஆன் ஆவரேஜ் எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் 30-36 வருஷம் வந்து இண்டெக்ஸ் என்ன ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருங்க, 12-13%, கரெக்டுங்களா? ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது, எஸ்ஐபி பண்ணும் போது தான் அந்த ஆவரேஜ் நம்ம பேசணும் பாருங்க, 12-13%க்கு மேலே ரியாலிட்டியில் பாருங்கள் 27% கொடுத்துருக்கு, கரெக்டுங்களா? அப்போ நம்ம வந்து இப்போ நடக்கிறது வந்து ஆக்சுவலாக ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சார்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள். 10 இயர்ஸ் எஸ்ஐபியோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸுங்க நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து 8%க்கு கீழே ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா நம்ம ஆளுங்களாம் மைண்டில் என்ன நினைப்பாங்க, நான் வந்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டியில் போட்டதே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு, இதுனா 8%க்கு கம்மியாக வருது, இது நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போயிருப்பேன் அப்படின்ற மைண்ட் தாட். ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸாம்பிள், இது வச்சுங்க. 5 இயர்ஸுக்கு மேலே வந்து 8% மேலே கொடுக்குது. அதாவது கோவிடுக்கு மேலே நீங்கள் எடுத்துங்களேன், 2021, 22, 23லலாம் வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புல் மார்க்கெட், ரைட்டுங்களா? அவங்க பணத்தை போடுவாங்க, அடுத்து டே பை டே பார்ப்பாங்க, என்ஐவி ஏறிட்டே தான் இருக்கும், ரிட்டர்ன்ஸில் இருக்கும். அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, யாருமே அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதில் வந்து அந்த பிஹேவியரல், இப்போ பேசணும் பார்த்தீங்களா, பிஹேவியரல் கேப்புன்றதே நடக்காது. ஆனால் ரியாலிட்டியில் வந்து ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் 8%க்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சதுன்னா 10 இயர்ஸ் எஸ்ஐபியோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 14.7%, 14% தாங்க. ஆனால் உங்களுக்கு தோணலாம் 14% சூப்பர் தானே, நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் கூட 6-7% தானே வருது, இது 14% வந்திருக்குல்ல அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக நம்ம ரியாலிட்டியில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு 5 வருஷம் 8%ஓட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா 10 வருஷத்துக்கான எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18%ங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 5 வருஷம் 8% கம்மியாக வரதுன்றது ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் கிடையாது இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்போ இன்றைக்கி தேதியில் அந்த மாதிரி நடக்கும்போது லாஸ்ட் 2-2.5 வருஷமாக இன்னும் 2 வருஷம் ரிட்டர்ன்ஸே வரலைன்னா கூட சந்தோஷமாக நம்ம எஸ்ஐபி பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ என்ன நடக்குது, ஆக்சுவலாக யூனிட்ஸ் நம்ம அதிகமாக வாங்கிட்டே இருக்கிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்போ தாங்க அது வரும்னா, மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது, ஆனால் அது வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிட்டு இருக்கும்போது வாங்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இவரோட கோல் போஸ்ட் வந்து எப்போ இருக்குது, 19 வருஷத்துக்கு அப்புறம்.
அப்போது அடுத்த 3 வருஷம் இல்லை, 5 6 வருஷம் 7 8 வருஷம்னு அது மாதிரி டிஸ்கவுண்ட்லேயே போனால் கூட அவருக்கு அது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா. மார்க்கெட்டுன்றது பவுன்ஸ் பேக் ஆக தானே போகுது சார். கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். 36 வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன நிஃப்டி ரிட்டர்ன்ஸு என்ன கொடுத்துருக்கு, உங்களுக்கு இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, கம்பேர் பண்ணும்போது மற்ற அசெட் கூட கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி வெல்த்தை நிறைய டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் தாங்க. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எ ஸ்லோ ஸ்டார்ட் இஸ் அ குட் ஸ்டார்ட். அப்போது இந்த மாதிரி இப்போ இருக்கிற நாய்ஸ், இப்போ நடக்கிற அன்சர்டனிட்டியை பற்றி காதலையே நம்ம வாங்காமல், ஏன்னா நம்ம ஒன்றும் டைரெக்டாக ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணலைங்க, கரெக்டுங்களா. நம்மளோட வேலை என்னென்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டோமா, இல்லை வந்து ஆக்டிவ் ஃபண்டில் சூஸ் பண்ணோம்னா ஒரு மிட் கேப்பு, ஒரு ஸ்மால் கேப்பு, ஒரு மல்டி கேப் ஃபண்டு, இல்லை ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அது இல்லை மல்டி அசெட் ஃபண்டு, டைவர்சிஃபைடாக நம்ம பணத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், நம்ம 10 லட்ச ரூபா வச்சுருக்கோமா, இல்லை 10,000 எஸ்ஐபி பண்ணுறோமா, இல்லை வந்து நம்ம எவ்வளோ போர்ட்ஃபோலியோ சைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓவர் டைவர்சிஃபிகேஷனும் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு டைவர்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட அந்த வேலையை விட்டுட்டுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபண்ட்ஸு இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கா, அந்த கேட்டகரியை பீட் பண்ணியிருக்கா, அதை பார்த்தா போதும், ரிட்டர்ன்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வருங்க. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் ARN 303641. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.